ஃப்ரெண்ட்ஸ், இதுதான் வந்து நம்ம அஸ்வின் வீடு. மேலே தான் தங்கியிருந்தோம். ஸோ இப்போ இங்கேருந்து நம்ம எங்கே போகிறோம்னா நேராக கோட்டைக்கல் போகிறோம். கிளைமேட் வந்து இப்போ சூப்பராக இருக்குது. நல்ல கொஞ்சம் லைட்டாக வெயில், குளிர், பனி, அதே மாதிரி மழை இல்லை. ஸோ அதனால் நம்ம நேராக போயிட்டு நான் இப்போ கோட்டைக்கல் கூப்பிட்டு போய் உங்களுக்கு வந்து அந்த ஏரியா எப்படி இருக்குன்னு உங்களுக்கு எக்ஸ்ப்ளோர் பண்ணுறேன். நம்ம போயிட்டு வந்து இந்த மலைக்கு மேலே போவோங்க, சரிங்களா? அதான் பிளான். ஸோ இப்போ கிளம்பியாச்சு. நான் இங்கேருந்து இது வந்து பெங்கால் மட்டம்னு இடம். அங்கே நாங்கள் போயிட்டு உங்களுக்கு எப்படின்ற ரூட் வந்து நான் சொல்கிறேன். ஸோ ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் இப்படியே வந்தீங்கன்னா அந்த ஃபஸ்ட்டு ஹேர்பின் பெண்ட்லேருந்து வந்தீங்கன்னா நேராக இங்கே பாருங்கள். இடத்துல வந்து மேலே ஒரு ரோடு போகும் சேலாஸ்க்கு, கீழே ஒரு ரோடு. இதில் தான் போகணும். இதுவா கேமரா? நீ இருக்க, நீ ரெக்கார்ட் ஆகிட்டு தான் இருக்க. ஓகேவா? பாய். சொல்லி சின்ன பசங்க வந்துட்டு கேமராவா அப்படின்னு கேட்டானுங்க. நம்ம இதில் அந்த ஃப்ரண்ட் வியூ இருக்கும்ல, அதனால் அதை வந்து காமிச்சிட்டு அப்படியே கிளம்புறோம். ஸோ இந்த ரோடு தாங்க நேராக போகணும். அநேகமாக ஒரு 10 to 12 கிலோமீட்டர்ஸ் போகணும். நீங்கள் போனீங்கன்னா உங்களுக்கு அந்த ஏரியா வந்துடும். ஆக்சுவலி ஃப்ரெண்ட்ஸ், இந்த சைடு பார்த்தீங்கன்னா 2 சைடும் செடி, கீழே வந்து ஃபுல்லாக எஸ்டேட்டு. இது வந்து அந்த கிரேக்மோர் ப்ரைவேட் லிமிடெட் அவங்களோட எஸ்டேட். இது சூப்பராக இருக்குது. இந்த சைடு இந்த ரோடே வந்து செம்மையாக இருக்குது. இல்லை வண்டி ஓட்டுருக்கு. 2 சைடும் அந்த பூவாக வச்சு வேறு லெவலில் இருக்குங்க. கரெக்டாக இப்போ அந்த கிரேக்மோர்ன்ற இடத்துல இருக்கோம். இங்கேருந்து இனி நமக்கு 10 கிலோமீட்டர் இருக்குது. ½ an hour காமிக்குது, தெரியல, பார்ப்போம். ஃப்ரெண்ட்ஸ், ஃபுல்லாக மிஸ்ட் ஏறிடுச்சு. வேறு லெவலில் ஏறிடுச்சு மிஸ்ட்டு. ஆக்சுவலி இதுதான் வந்து கொலக்கொம்பைன்னு சொல்லுவாங்க. அதுதான் லொக்கேஷன். ஸோ கொலக்கொம்பை வந்துட்டோம். இங்கேருந்து நம்ம போகணும் இனி மேலே. ஃப்ரெண்ட்ஸ், இங்கே பாருங்க, இங்கேருந்து பில்லூர் டேம் வியூ தெரியுது பாருங்க கீழே. பார்த்தீங்களா? பில்லூர் டேம் வியூ பாயிண்ட். நிறுத்த வேணாம், போயிட்டோம். பார்த்துட்டேன். சரி ஃப்ரெண்ட்ஸ், ஒரு வேறு லெவல் ஆஃப் ரோடு. அவன் வந்து தெரியாமல் ரோடு மாறி போயிட்டோம். யாரு எப்படி இருக்குன்னு. சைடு ஃபுல்லாக பாசி, காலை வச்சிங்கன்னா இழுத்து விட்டுரும். டயர், நம்ம டயர் வந்து அந்த அளவுக்கு க்ரிப்பும் இல்லை. அதனால் அப்படியே ஃபஸ்ட் கியர் போட்டு போயிட்டே இருக்க வேண்டியதுதான். நடுவில் புல்லு மாதிரி இருக்குது, பட் அது வந்து புல்லு கிடையாது, ஃபுல்லாக பாசிங்க. அப்படியே போனோம். சரி, மாறி வந்துட்டோம். அங்கேருந்து அந்த லெஃப்ட் எடுத்துருக்கணும், நம்ம நேராக வந்துட்டோம். அப்படியே போயிட்டா. போயிடுறா. சேருதாங்க பிரச்சனையே. போயிடுறா. ஃப்ரெண்ட்ஸ், அப்படியே இந்த ரூட்டில் வரணும். நம்ம நேராக இங்கேருந்து அப்படியே நம்ம நடந்து போகணும். கொஞ்சம் வந்து வாக்கபிள் மாதிரி தான் இருக்கும். ஸோ அதனால் நடக்கணும், சரிங்களா? நான் அந்த லொக்கேஷன் போயிட்டு உங்களுக்கு கண்டிப்பாக பார்ப்பேன். அப்படி இருக்குன்னு வேறு லெவலில் இருக்குது பாருங்க. ஃபுல்லாக மிஸ்ட் ஏறிடுச்சு. வேறு லெவலில் இருக்குது. ஆக்சுவலி ஃப்ரெண்ட்ஸ், இங்கே பாருங்கள், இங்கே ஃபுல்லாக மிஸ்ட் ஏறிடுச்சு. அதனால் இந்த வியூ வந்து தெரிய மாட்டேங்குது. பட் ஃபுல்லாக மிஸ்ட்டு பாருங்க.
கொஞ்ச நேரம் அப்படியே உட்காந்துட்டு இந்த மிஸ்ட் இறங்குதான்னு பார்ப்போம். தண்ணி வாங்கிட்டு வந்துட்டோம். ஆமாம். ஸோ ஃப்ரெண்ட்ஸ் இங்கே பாருங்கள், இது வந்து ஆக்சுவலி இப்போ கொஞ்சம் அப்படியே மிஸ்ட் இறங்கிடுச்சு. அதனால் நான் முடிச்சுட்டு இதை வந்து உங்களுக்கு ட்ரோன் வியூவில் வந்து காமிக்கிறேன். இந்த vlog வந்து நான் இதோட முடிச்சுக்கிறேன். உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். அதே மாதிரி நம்ம வீடியோ சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். நீங்களும் சேஃபாக இருங்க, வண்டியை சேஃபாக வச்சுக்கோங்க. பாய். அடுத்த வீடியோவில் பார்க்குறேன். நண்பன் என்ன தெரியுமா உனக்கு? நண்பன்ல ஏதுவான் நல்ல நண்பன் கெட்ட நண்பன். நண்பன்னாலே